கதை கேட்டு வளர்ந்த பூமி தான் நம்ம பூமி. ஆரம்பத்திலேருந்து சின்ன குழந்தையிலேருந்து கதை சொல்லி தான் வளர்த்துருக்காங்க நம்ம பெரியோர்கள். நம்ம பாட்டி தாத்தா இவங்கெல்லாம் கதை சொல்லி தான் நம்ம வளர்த்துருக்காங்க. நமக்கு எப்படி வந்து ஒரு எத்தனையோ ஆசிரியர்கள்ட்ட படித்து வந்திருப்போம். 1ஆம் +2 வரைக்கும் கல்லூரியெல்லாம் படிச்சிருப்போம். ஆனால் ஒரு சில ஆசிரியர்கள் தான் மனசில் நிற்பாங்க. அது மாதிரி நம்ம எத்தனையோ கதை கேட்டாலும் படம் பார்த்தாலும் ஒரு சில மட்டும்தான் நம்ம மனசில் நிற்கும். நான் வந்து என்னென்னா முதல்ல படித்த கதை, சின்ன வயசில் படித்த கதை, நீங்களும் கூட படிச்சிருக்கலாம், இல்லாட்ட படிக்காமல் கூட இருக்கலாம். அந்த கதையை உங்கள்கிட்ட முதல்ல சொல்லிட்டு பேசுகிறேன். விருதுநகர் மாதிரி ஒரு ஊர் பக்கத்தில் பாலவனத்தம். இப்போ வந்து 5 நிமிஷத்துக்கு ஒருக்க பஸ் இருக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ஸு கிடையாது. நடந்து தான் போயிட்டு வரணும், வண்டியில் போயிட்டு வரணும். அப்படிப்பட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்தில் இங்கே வந்து ஒரு அப்பா அம்மா இருக்காங்க. இவங்க பொண்ணை வந்து அங்கே பாலவனத்தில் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த கணவன் மனைவி 2 பேரும் விவசாய வேலை பார்க்குறவங்க. இப்போ ஒரு தகவல் வருது, அந்த மனைவியோட அப்பாவுக்கு வந்து உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது. இப்போ அந்த கணவன் மனைவி பேசிக்கிறாங்க, நீங்கள் போய் முதல்ல பார்த்துட்டு வாங்க, அப்பாவை நான் பின்னாடி போய் பார்த்துக்கிறேன், ஆடு மாடு இருக்குது, அத்தனையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கணும், அதனால் நான் இங்கே வீட்டை பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறார். இவன் கணவன் வர்றான் மாமனார் மாமியாரை பார்க்க. மாமனாருக்கு உடம்புக்கு முடியலை. என்ன ஒரு பிரச்சனைன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த காய்ச்சலை இவர் காது கேட்காம போயிடுது. யாருக்கு? மருமகனுக்கு. மாமனாரை பார்க்க வர்றாரு. இப்போ காது கேட்காதுங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியாது, மாமனார் மாமியாருக்கு தெரியாது. என்ன செய்யலாம் அப்படின்னு வரும்போதே யோசிச்சுட்டு வர 3 கேள்வி கேட்போம். 3 கேள்விக்கும் பதில் சொல்லுவார். அதோடு முடிச்சுட்டு திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வர்றான். என்ன கேள்வி கேட்கலாம்? மாமா, உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குது? இப்படி கேட்டால் யார் என்ன சொல்லுவாங்க? பரவாயில்ல மாப்பிள்ள, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ரொம்ப நல்லது மாமா, சந்தோஷமாக இருக்கு மாமா, இப்படி சொன்ன பிறகு தான் சந்தோஷமாக இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிடுவோம். 2வது கொஸ்டின் கேட்கலாம், என்ன மருந்து மாமா சாப்பிட்றீங்க? என்ன சொல்லுவாங்க? என்ன மருந்து சாப்பிட்றாங்களோ அதைத்தான் சொல்லுவாங்க. இவன் அதுக்கு என்ன போய் சொன்னான்? அதே மருந்தை சாப்பிடுங்க மாமா, சீக்கிரம் குணமாயிடும். இது 2வது கொஸ்டின். இதை முடிச்சிடலாம். 3வது, எந்த வைத்தியர்கிட்ட மாமா நீங்கள் வைத்தியம் பார்க்குறீங்க? இந்த கொஸ்டினை கேட்போம். அதுக்கு என்ன சொல்லுவார்? எந்த வைத்தியர்கிட்ட இவர் வைத்தியம் பார்க்காரோ அந்த வைத்தியர் பேரை சொல்லுவார். இதுக்கு என்ன சொல்லலாம்? அதே வைத்தியர்கிட்ட பாருங்க மாமா, சீக்கிரம் குணமாயிடும், இப்படி சொல்லிவிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்துட்டேன், மாமனார் வீட்டுக்கு வந்துட்டேன். வீடு லேசாக திறந்துருக்கு. திறந்து பார்க்குறேன், மாமியார் இல்லை. எங்கேயோ பக்கத்தில் கடைக்கோ இல்லாட்டா தண்ணி எடுக்கவோ போயிட்டாங்க. இவன் உள்ளே வர்றான். உள்ளே வந்தால் மாமனார் படுத்து கிடக்கார் கட்டில்ல. பக்கத்தில் ஸ்டூலை போட்டு உட்காரான். முதல் கேள்வி கேட்குறான். என்ன கேள்வி? மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அவர் சொல்கிறாரு, அதை ஏன் கேட்குறீங்க மருமகனே? நாளுக்கு நாள் உடம்பு மோசமாக போய்கிட்டே இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்படி சொல்கிறாரு. இவனுக்கு காது கேட்காதா? இவன் என்ன நினச்சிட்டு வந்தான்? என்ன நினச்சிட்டு வந்தான்? கதை கேட்டீங்களா கேட்கலையா? உடம்பு பரவாயில்ல அப்படி சொல்லுவார் நினச்சிக்கிட்டு இவன் சொல்கிறான், பதில் சொல்கிறான். இப்போ தான் அம்மா எனக்கு சந்தோஷமாக இருக்குது இப்படி சொல்கிறான். சொன்ன உடனே அவருக்கு கோபமாயிருது. என்னடா நம்ம உடம்புக்கு முடியலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், மோசமாக இருக்குன்னு சொல்கிறான், இவன் சந்தோஷம் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வருது, அடைக்கிறாரு. 2வது கொஸ்டின் கேட்குறான். மாமா, என்ன மருந்து மாமா சாப்பிட்றீங்க? இவர் என்ன சொன்னார்? இந்த கோபத்தில் இருக்காரா, மருந்தா, மண்ணாங்கட்டி தான் மருந்து அப்படிங்கார். இவன் என்ன நினைக்கான்? ஏதோ மருந்தை சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவன் என்ன சொல்கிறான்? அதே மருந்தை சாப்பிடுங்க மாமா, சீக்கிரம் குணமாயிடுங்க. இவருக்கு கோபம் தாங்க முடியலை. மருமகன் வந்து நம்மளை இப்படி இல்லைடா பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன நினைக்கிறான்? அடுத்து 3வது கொஸ்டின் கேட்குறான். மாமா, எந்த வைத்தியர்கிட்ட மாமா வைத்தியம் பார்க்குறீங்க? அவருக்கு உச்சிக்கு ஏறிச்சு கோபம். வைத்தியரா? இந்த ஏமன் தான் எனக்கு வைத்தியம் அப்படிங்க. அதே வைத்தியர்கிட்ட பாருங்க மாமா,
இவருக்கு எந்திரிச்சு கோவத்தில் வெளியே தள்ளி விட்டு வெளியே தள்ளி விட்டு கதவை பூட்டிக்கிறாரு. இவருக்கு ஒன்றுமே விளங்கலை. என்னடா நமக்கு கரெக்டாக தானே யோசிச்சுட்டு வந்தோம், கரெக்டாக தானே பேசிக்கிட்டு வந்தோம், ஏன் இப்படி தள்ளுறாருன்னு தெரியல. வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்த பிறகு மனைவிட்டு இந்த மாதிரி நடந்தது சொல்கிறான். அப்போ தான் சொல்கிறேன், உங்களுக்கு காது கேட்க அவங்களுக்கு தெரியாது, அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல, நான் போய் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுநாள் வந்து அப்பாட்ட சொல்லி இவர் காது கேட்காது இந்த மாதிரியெல்லாம் நினச்சிட்டு வந்தாரான்னு சொல்லிட்டு இந்த கதை இப்படி முடிக்கும். இது வந்து நான் சின்ன வயசில் நான் ஒரு புத்தகத்தில் படித்த கதை தான் இது. இது எத்தனை பேர் படிச்சிருப்பாங்களோ எனக்கு தெரியல. நான் வந்து கரிசல் பூமியிலேருந்து வந்தவன். ஏற்கனவே சொன்னாங்க, தூத்துக்குடி மாவட்டம் புதூர், விளாத்திக்குளம் புதூர் பக்கத்தில் உள்ள கிராமம் தான் என்னுடைய ஊர். ஒரு 32 வருஷம் கரிசல் பூமியில் கரிசல் விவசாயம் பார்த்து, அப்பா வந்து டீச்சராக இருந்தாலும் கூட விவசாயம் பார்த்து விவசாயத்திலே வளர்ந்தவங்க தான் நாங்கள். இந்த கரிசல் எழுத்தாளர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருக்கோம் இங்கே. ஆனால் இந்த கரிசல் எழுத்தாளரை வந்து 2 பிரிவாக கூட பிரிச்சுக்கலாம். நம்ம இப்போ இந்த உயிரினங்களை 2 பிரிவாக பிரிப்பாங்கல்ல, தாவரங்கள் விலங்குகள்னு சொல்லிட்டு, அதை மாதிரி கரிசல் எழுத்தாளர் 2 பிரிவாக பிரிக்கலாம். இந்த டவுனில் உட்காந்துக்கிட்டு எழுதுகிறவங்களை எல்லாத்தையும் ஒரு பிரிவாக பிரிச்சுக்கலாம். கிராமத்தில் இருந்து விவசாயிகளையும் அவங்களோட பாடுகளையும், அவங்க ஆடு மாடுகள் வளர்க்குறதையும், இதை பற்றி இதை பேசுகிறவங்களையும் ஒரு பிரிவாக வச்சுக்கலாம். சோதர்மன் ஒத்துக்கிறவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா விவசாயத்தை பற்றி பேசுகிறவங்களுக்கு அந்த மக்களோட வழி தெரியும், அவங்களோட வழி புரியும். இங்கே சிவகாசியில் இந்த எழுதுகிறவங்களோ, இல்லை விருதுநகர்லேருந்து எழுதுகிறவங்களோ, சாத்தூர்லேருந்து எழுதுகிறவங்களோ, டவுனில் இருந்து எழுதுகிறவங்களுக்கு அந்த விவசாயிகளோட வழி தெரியாது. ஆனால் இவங்களும் கரிசல் எழுத்தாளர்கள் தான். ஆனால் இங்கே உள்ள மக்களோட தொழில்களை பற்றி எழுதுவாங்க, தீப்பிடி தொழிற்சாலையை பற்றி எழுதுவாங்க, மற்ற வெடி தொழிற்சாலையை பற்றி எழுதுவாங்க. ஆனால் இவங்களும் கரிசல் எழுத்துறது தான். ஆனால் இதை 2 பிரிவாக பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். என்னோட இந்த மந்தப்பிஞ்சை வந்து 4வது தொகுப்பு. ஏன்னா வெளியிட்டவர்களும் இதை பற்றி பேச முடியாது, பெற்றுக்கொண்டவர்களும் இதை பற்றி பேச முடியாது, நான் தான் சொல்லணும் இதை பற்றி. 4வது தொகுப்பு பிப்ரவரி மாதம், இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் வந்து ஒறுப்பு அப்படிங்கிற என்னோடய நாவலை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து தான் வெளியிட்டாங்க, அருப்புக்கோட்டையில் வந்து. இது வந்து 4வது தொகுப்பு. என்னோடய 2வது தொகுப்பு ஊமை துயரம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அது வந்து என்னென்னா, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் வந்து எம்ஏக்கு பாடமாக இருந்துச்சு, 4 வருஷமாக இருந்தது, துணை பாடமாக இருந்தது. இது 4வது புத்தகம். இதுக்கு அடுத்து என்னுடைய இன்னொரு தொகுப்பு வருது. அதுதான் எனக்கு இதை விட நல்ல தொகுப்பாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, ஜெயமோகன் எழுதியிருப்பார் உண்மை மனிதர்களின் கதை அப்படின்னு சொல்லிட்டு, அறம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அது உண்மை மனிதர்களை பற்றி மட்டுமே எழுதியிருப்பார். என்னோட அடுத்த தொகுப்பும் அப்படித்தான் வரும். அந்த மாதிரியான கதைகள் தான். உதாரணத்துக்கு ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நமக்கு சுதந்திர போராட்டத்தை ஈடுபட்டவங்களில் முதல்ல யாருன்னு சொன்னாக்கா, தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்டபொம்மனை சொன்னோம்னா அவங்களில் யாரை தெரியும் சொல்ல முடியும்னா, கட்டபொம்மனை தெரியும், ஊமைத்துறையை தெரியும், வீரன் சுந்தரலிங்கத்தை தெரியும். இவங்களை மட்டும்தான் தெரியும் நமக்கு. அதுக்கடுத்து அந்த 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 இடத்துல பாடுபட்டவங்க, சுதந்திரத்துக்கு பாடுபட்டவங்க யாரும் தெரியாது. ஆனால் அந்த இதில் ஒரு பெண் வந்து முதலாக வந்து தீக்குளித்து உயிரை விட்டா, முதல்ல தற்கொலைப்படையாக இருந்தா. அவள் யாருன்னு சொன்னாக்க, வீரன் சுந்தரலிங்கத்தோட மாமா பொண்ணு. அது எப்படி அப்படின்னாக்க, பாஞ்சாலங்குறிச்சி சுற்றி வளைச்சிட்டாங்க ஆங்கிலேய படை. அப்போது தப்பிச்சு போக முடியலை. என்ன செய்கிறதுன்ட்டா, நாள் நைட்டு ஆயுதங்கள் எல்லாம் கொண்டாந்து குமிச்சிட்டாங்க. எப்படியும் போர் நடக்க போகுது. விடியற் காலையில் நேரத்தில் வீரன் சுந்தரலிங்கமும் அவனுடைய மாமா பொண்ணு வடிவுங்கிற பொண்ணு 2 பேரும் என்ன செய்கிறாங்க, ஆடு மேய்க்கிற மாதிரி போய் அந்த ஆயுத கிடங்கில் தன்னை சுற்றி எண்ணெய் தீப்பந்தத்துக்குள்ளோடு போய் அந்த ஆயுதத்துக்குள்ளே குதித்து சத்து உயிரை விடுறாங்க. இந்த மாதிரி 2 பேர் இறக்குறாங்க, வீரன் சுந்தரலிங்கமும் வடிவுங்கிற பொண்ணும். இந்த வடிவுங்கிற பொண்ணை பற்றி யாருக்குமே தெரியாது. மற்றவங்கள பற்றி பேசுவோம் நம்ம. இந்த சுதந்திரத்துக்காக உயிரை விட்ட வடிவை தெரியாது. அவங்கள பற்றி இந்த உண்மை கதையை அடுத்த தொகுப்பில் வருது. இது மாதிரி இன்னொரு கதை என்னன்னாக்கா, நிறையா இருக்குது. ஒரு 7-8 கதை வந்திருக்கு. பெருங்காமநல்லூரை சுதந்திர போராட்ட காலத்தில் ரேகை சட்டத்தை எதிர்த்து
ஒரு 16 பேரை துப்பாக்கி சுட்ட சாகுறாங்க. அந்த 16 பேரில் ஒரு பெண் மாயக்கால். இந்த மாயக்காலை பற்றி யாருக்கும் தெரியாது. நம்ம பாடப்புத்தகங்கள் யாருக்குமே படிச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாயக்கால் தான் இறந்த ஒரே ஒரு பெண். அந்த 16 பேரில் துப்பாக்கி சூட்டில் வெள்ளையர்களோட துப்பாக்கி சூட்டில் இறந்தவங்க. இது மாதிரியான ஒரு தொகுப்பு அடுத்து வரும்போது இது இதை விட நல்ல தொகுப்பாக வரும் அப்படிங்கிற நான் நம்புகிறேன். அது மாதிரி தோல் சீலை போராட்டத்தை பற்றி நம்ம யாருமே தெரியாது. நமக்கு பாடப்புத்தகத்தில் இருந்தால் தானே தெரியும். அது இல்லாத பட்சத்தில் யாருக்கு தெரியும்? அது பற்றியான கதை. இது மாதிரியான தொகுப்பு அடுத்து வரும்போது இதை விட மிகச்சிறப்பான தொகுப்பாக வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு இந்த புத்தக விழாவில் என்னுடைய புத்தகத்தை வெளியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த மாவட்ட நிர்வாகத்திற்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.